அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்த ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்த ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளோ கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடவுளுக்கு நாம் இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளில் நாம் செய்கின்ற பணிகளையும் வேலைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள் ஆண்டவர் மேல் நாம் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ நமக்கு அழைப்பிடுக்கின்றன. நாம் ஒரே ஒரு வகையான உணவை மட்டும் அறிவோம், நாம் உண்ணுகின்ற அன்றாட உணவு. இந்த அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று நம்முடைய இறைவேண்டலிலே நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த அன்றாட உணவையும் தாண்டி இறை வார்த்தை என்னும் உணவையும் நற்கருணை என்னும் உணவையும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆர்வம் என்ற உணவையும் நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவனுக்கு பசியே இராது என்று சொல்லி நாம் இவ்வுணவுகளை உண்பதற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே அவருடைய குரல் கேட்டு அவர் தரும் உணவை உண்டு அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து வாழும் அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையிலிட செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரே மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 66. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை.
அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியேராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேழலும் துன்பத்தை மறக்கின்றோ. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, மேலொரு வாழ்வு உண்டு என்று எம் மேல் எழும் துன்பத்தை மறக்கின்றோம் என்று நாம் அழகாய் பாடுவது போல, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்தில் தொடக்க நாட்களில் தொடக்க திருச்சபை எவ்வாறு இன்னலுக்கு உள்ளாகியது, பல்வேறு துன்ப துயரங்களை கிறிஸ்துவுக்காக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டது. கடந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்டது போல முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவான் எவ்வாறு கிறிஸ்துவுக்காக தனது இன்னுயிரை கொடுக்க வரிந்து கட்டி கொண்டு முன்வந்தார். அவருக்கு பின்பு வந்த தொடக்க திருச்சபையினர் திருத்தொண்டர்களும் எவ்வாறு கிறிஸ்துவுக்காக துன்ப துயரங்களை ஏற்க
அவர்கள் முன்வந்தனர். அவர்கள் அதை ஆசையோடு ஏற்றுக்கொண்டனர். இவர்கள் ஆசையை, அவர்களுடைய விருப்பத்தையும் பார்த்து பிற இனத்தவர் எவ்வாறு இந்த கிறிஸ்தவ மறையின் உண்மையை அறிந்து கொண்டு கிறிஸ்து தரும் வாழ்வு தரும் உணவை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் என்பதை பற்றி முதல் வாசகத்தின் முதல் பகுதியிலும், பின்னாட்களில் பவுலாய் மாறிய சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் கிறிஸ்தவ மறையை தழுவியதற்காக இழுத்து கொண்டு போய் அவர்களை எவ்வாறு துன்புறுத்தி சிறையில் அடைத்து வந்தார் என்பதை பற்றியும், பிற்பகுதியில் திருத்துதர் பிலிப்பு சொன்னவற்றை கேட்டு அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு வந்த திரளான மக்கள் எவ்வாறு இந்த புதிய நெறியில் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள், அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள், முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் என்பதை பற்றியும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொல்கின்றார். அன்பிற்கினியவர்களே, எனக்கு சிறியதொரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. ஒரு ஊரிலே ஒரு தாய் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. அவர் கடவுளிடம் இடைவிடாது மன்றாடி வருகின்றார். பழைய ஏற்பாட்டிலே நாம் அன்னாவை பார்ப்பது போல, இன்று நாம் வாழும் சமூகத்திலே எண்ணற்ற பெண்களை நாம் பார்ப்பது போல, இந்த தாயானவர் அவர்களும் கடவுளிடம் தனக்கு குழந்தை வரம் கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி அவர் இடைவிடாது ஜெபித்து வருகின்றார். இறுதியிலே ஒரு நாள் கடவுள் அவருக்கு கண்ணோக்குகின்றார். அவரும் அங்கே கர்ப்பமாகின்றார். அவருக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக கணவன் இறந்து விடுகின்றான். அங்கே உற்றாரும் உறவினரும் இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே தகப்பனை தின்றுவிட்டது என்று சொல்லி அவரை சொல்கின்றார்கள், ஏளனம் செய்கின்றார்கள். அவர் இருந்த போதிலும் நீண்ட நாட்களுக்கு பின்பு கிடைத்த குழந்தை என்று, இதெல்லாம் கடவுளுடைய திட்டம், என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார். பெற்றெடுத்த அந்த தாய்க்கு கிடைத்த ஒரு ஷாக் என்று சொல்வோம், வியப்பு என்னவென்றால், அந்த குழந்தை ஒரு பாறாங்கல்லை போன்று இருந்தது. அதில் எந்த அசைவும் இல்லை, எந்த உணர்வுகளையும் நாம் பார்க்க இயலாது. கிட்டத்தட்ட அது ஒரு பாறாங்கல் தான். எனவே அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள்லாம் சொல்கின்றார்கள், இந்த பாறாங்கல்லை போன்ற இந்த குழந்தையை நீ வைத்து கொண்டு நீ உடைய பிற்காலத்தை நடத்துவதை விட இதை குழி தோண்டி புதைத்து விடு என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவள் சொல்கின்றாள், கடவுள் எனக்கு வசதி வாய்ப்பை தரவில்லை என்றாலும் நான் மன்றாடி கேட்டதற்கிணங்க இந்த குழந்தையை கொடுத்திருக்கின்றார். நான் இதை நார்மலாக சாதாரணமாக எவ்வாறு ஒரு குழந்தையை பேணுவோமோ அதை போலவே பேணுவேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு தாயானவர் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்றார். அதற்கு பால் ஊட்டுகின்றார், அதை குளிப்பாட்டுகின்றார், அதற்கு வேண்டிய காரியங்களை செய்கின்றார். அக்கம் பக்கத்தில் இந்த குழந்தையுடன் பிறந்த மற்ற குழந்தைகளெல்லாம் மெல்ல வளருகின்றார்கள். ஆனால் அவர்கள் பார்த்து சொல்கின்றால், கடவுள் உன்னை தண்டித்து விட்டார், இதோ பால் உனக்கு பாறாங்கல்லை போன்ற ஒரு குழந்தையை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்வார்கள். ஆனால் அவருக்கு இந்த சில பெற்றோர்கள் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் என்று சொல்வதை போல, நன்றாக பிறந்த குழந்தைகளே பெற்றோர்களை கவனித்து கொள்ளாத இந்த காலத்தில் என் வாழ்வில் எனக்கு கடவுள் இந்த குழந்தையை கொடுத்திருக்கின்றார், இதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை, எந்தவித வருத்தமும் இல்லை, நான் இதை அன்போடு நேசிப்பேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து அந்த குழந்தையை அவர் நேசித்து வருகின்றார். ஆனால் அந்த தாய்க்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், இவ்வளவு காலம் உன்னுடன் பிறந்த மற்ற குழந்தைகளெல்லாம் எழுந்து தவழ்ந்து பேச ஆரம்பித்து பள்ளிக்கு போய்விட்டார்கள், நீ இருந்த இடத்துல அப்படியே இருக்கிறாய், ஒரு வார்த்தை பேசவில்லை, ஒரு பாறாங்கல்லை போலவே இருக்கின்றாய், எந்தவித உணர்ச்சிகளை காட்டவில்லை. என்னிடம் உன்னுடைய அம்மாவிடம் உன்னுடைய தாயிடம் ஒரு வார்த்தை கூட நீ அம்மா என்று பேசக்கூடாதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்குவாள். அதுதான் அவளுடைய ஒரே ஒரு ஏக்கமாக இருந்தது. ஆனால் அந்த குழந்தை அமைதியாக ஒரு கல்லை போன்று, அது எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே இருந்தது, உயிர் மற்றும் இருந்தது. ஒரு நாள் இந்த தாயானவள் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு சென்று இந்த குழந்தைக்கு தேவையான உணவை எல்லாம் வைத்துவிட்டு வெளியே சென்று
இந்த ஏக்கத்தோடு இந்த துயரத்தோடு அவர் திரும்பி வருகின்றார். அந்த குழந்தை அவருடைய ஆச்சரியத்திற்கிணங்க அம்மா என்று அழைத்தது. அதோடு மட்டுமில்லை, அந்த குழந்தை அந்த தாயாரிடம் சொன்னது, அம்மா, பேசுவது மட்டும்தான் அன்பு என்று நினைக்காதீர்கள், மௌனமாக இருப்பதும் அன்புதான். நீங்கள் காட்டிய பாசத்தை, அன்பை நான் உணர்ந்தேன். மௌனமாக இருந்து எனது அன்பை உங்களுக்கு திரும்பி செலுத்தினேன் என்று அந்த குழந்தை அந்த தாயிடம் சொன்னதாக அந்த கதையிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த கதையை நான் வாசித்த போது எனக்குள் எழுந்த ஒரு உணர்வு என்னவென்றால், இந்த தாயிடம் இருந்த நம்பிக்கை இன்று நம்மிடமும் இருக்க வேண்டும். அவர் கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல், கடவுள் எனக்கு இப்படி ஒரு பாறாங்கல்லை போன்று ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு குழந்தையை கொடுத்து விட்டார் என்று கடவுள் மேல் அவர் கோபம் இல்லை. அதோடு அந்த பாறாங்கல்லை கொடுத்து விட்டார் என்று சொல்லி தூக்கி எறியவும் இல்லை. ஆனால் அவர் மேலொரு வாழ்வு உண்டு என்று மேலும் துன்பங்களை நாம் மறக்கின்றோம் என்பது போல, இந்த தாயானவர் இந்த துன்ப துயரங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு கடவுள் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதிலளிப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து இருந்ததை போல, ஆண்டவர் இயேசு நாம் வயிற்றுக்காக உண்ணும் அன்றாட உணவை மட்டும் நம்பியிராமல், இறை வார்த்தை என்னும் உணவையும், அதோடு நற்கருணை என்னும் உணவையும், கடவுளுடைய திருவுளம் என் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் என்னும் உணவையும் நாம் விரும்பி ஏற்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நேற்றைய நட்சத்திரத்தை நாம் பார்த்தோம், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக வயிறார உண்டதால் என்னை தேடுகிறீர்கள் என்று பார்த்தோம். ஆக பெரும்பாலும் நாம் கண்ணுக்கு புலப்படுகின்ற இந்த அன்றாட உணவை பற்றியே தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் ஆண்டவர் இயேசு கண்ணுக்கு புலப்படாதவை கிடைக்கும் என்ற எதிர்நோக்கு தான் நமக்கு நம்பிக்கை என்பதை உணர்ந்தவராக, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று நிலை வாழ்வு தரும் உணவை நமக்கு தருகின்றார். எனவே நிலை வாழ்வு தரும் உணவான அன்றாட உணவு, இறை வார்த்தை என்னும் உணவு, நற்கருணை என்னும் உணவு, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் என்னும் உணவு, இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும் அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அப்பொழுது நாமும் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்ட இந்த தொடக்க திருச்சபையினரை போல நம்முடைய பயமெல்லாம் விசுவாசமாய் மாறும், நம்முடைய வாழ்வெல்லாம் சாட்சிய வாழ்வாக மாறும். அத்தகைய அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவொரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவொரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மழந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மழந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இந்த திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலே உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், விபத்துகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் இதோ இன்றைய நாளில் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரநிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு தருவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளோம். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, துதி வளரும் அது நற்பதம் வந்தோம், துணை செய்த எம்மை ஆளும் தாந்தையரே. வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மன கோழியின் வளையறுக்க, தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோம். மதுமலர் நீரை கோடி கையில் ஏந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, துதி வளரும் அது நற்பதம் வந்தோம், துணை செய்த எம்மை ஆளும் தாந்தையரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.